ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் கூடிய சுபதினம். இந்த நாளில் நிறைய வைபவங்கள் நடப்பதை நம்ம பார்க்க முடியும். தெய்வ திருமணங்கள் சிவன் பார்வதி, முருகர் வள்ளி தெய்வ யானை, ராமர் சீத்தை இப்படி கோலாகலமாக கோவிலில் நடக்கும். இந்த பங்குனி உத்திரத்தில் தான் சுவாமி ஐயப்பனும் பிறந்த நாளாகும். இந்த நாளில்தான் பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி தாயார் உதித்த நாளாகும். இந்த நாளை மகாலட்சுமி ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். இந்த நன்னாளில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மகாலட்சுமி தாயார் வைகுண்டத்திலிருந்து பூலோகம் வந்த புராண கதை பற்றியும், அவள் எப்படி பூலோகத்தில் கர்வீர் கஷேத்திரம் எனப்படும் கோலாப்பூர் தலத்தில் நித்திய வாசம் செய்து அருள் பாலிக்கிறாள் என்பதை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் கோலாப்பூர் மகாலட்சுமி கோவிலையும் சுற்றி பார்க்க போகிறோம். முதலில் நாம் புராண கதையை பார்க்கலாம். உலக நன்மைக்காக காஷ்யப்பர் மற்ற முனிவர்கள்லாம் ஒரு மாபெரும் யாகம் செய்ய முடிவு செய்தனர். அந்த நேரத்தில் அங்கு வந்த நாரத முனிவர் அந்த யாகத்திற்கு மும்மூர்த்திகளில் யாரை அதிகாரியாக நியமித்து யாகத்தின் பலனை சமர்ப்பிக்கப் போகிறீர்கள் என்று வினவினார். அவர்கள் அதற்கு பதில் அளிக்க முடியாததால் அவரே திரிமூர்த்திகளில், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் யார் சத்துவகுணம் பொருந்தியவரோ அவருக்கே சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். முனிவர்களால் இதற்கும் பதில் கூற முடியாததால் நாரதரே பிருகுமுனிவரை அழைத்து அவரை திரிமூர்த்திகளின் லோகங்களுக்கு சென்று சோதித்து பார்க்க சொன்னார். நாரதர் மனதில் பிருகுவின் கர்வபங்கம் நடக்கும் சமயம் வந்துவிட்டது என்று அகமகிழ்ந்து நாமஸ்மரணையுடன் அவர் அங்கிருந்து புறப்பட்டார். பிருகுமுனிவர் முதலில் சத்தியலோகம் சென்று பிரம்மாவையும் பிறகு கைலாயத்தில் சிவனையும் சந்தித்தார். ஆனால் பிருகுமுனிவர் அவர்களை மரியாதையுடன் நடத்தாததால் அவர்கள் மிகவும் கோபம் கொண்டனர். இதனால் பிருகுமுனிவர் மிகவும் கோபம் கொண்டு பிரம்மா, சிவன் இவர்கள் 2 பேருக்குமே சாபம் இட்டார். பிறகு அவர் நேரே வைகுண்டத்திற்கு சென்றார். சகல செல்வங்களும் அருளக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியோட வாசஸ்தலம் என்பதால் அந்த இடம் ரொம்பவே கண்களை கவரும் வனப்புடன் ஜொலித்து கொண்டிருந்தது. பிரம்மா, சிவன் இவர்கள் இருவரும் ரஜோகுணம் தப்போகுணம் உள்ளவர்கள் என்றும் மனதில் நினைத்து கடைசி பரீட்சை இங்கே தான் நடத்த வேண்டும் என்று சிந்தித்து கொண்டே மகாவிஷ்ணுவை அடைந்தார். அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு சயன திருக்கோலத்தில் இருந்தார். ஸ்ரீ மகாலட்சுமி அவர் பாதங்களை பிடித்து கொண்டிருந்தார். பிருகு வந்ததை கவனித்தும் கவனியாதது போல் நடித்து பேசிக்கொண்டிருந்தனர். இதை பார்த்த பிருகு சத்தியலோகத்திலும் கைலாசத்திலும் நடந்த அவமானத்தை நினைத்து இங்கும் சரியாயில்லை என்பதை அறிந்து கோப ஆவேசத்துடன் ஓடோடி மகாவிஷ்ணுவின் மார்பில் தனது வலது காலால் உதைத்தார். இதை லக்ஷ்மி தேவி பிரமிப்புடன் பார்த்தார். பிருகு மாமுனி வந்த காரியத்தை அறிந்த மகாவிஷ்ணு கொஞ்சமும் கோபப்படாமல், உங்கள் வருகையினால் வைகுந்தம் பவித்திரமாயிற்று என்று கூறிக்கொண்டே அவருடைய பாதங்களை பிடித்து கொண்டே அவர் வலது காலில் உள்ள 3வது கண்ணை பிடுங்கி எறிந்து விட்டார். அப்படி செய்து கொண்டு இருக்கும்போதே மகாவிஷ்ணு பிருகுமுனிவரை பார்த்து சாந்தமாக அவர் வந்த காரியத்தை பற்றி வினவினார். அவருடைய 3வது கண், அதாவது ஞானக்கண் அழிந்தவுடனேயே அவருடைய கர்வமும் அழிந்தது. அவரும் மகாவிஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அவரை மன்னித்து ஆசீர்வாதம் செய்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சத்துவகுணம் பொருந்தியவர் என்றும் யாகத்தின் பயனை அடைய தகுதியுள்ளவர் என்றும் பிருகு மனதில் நினைத்து மகாவிஷ்ணுவை யாகத்திற்கு அழைத்தார். அவரும் யாக பயனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பதில் கூறினார். இவற்றையெல்லாம் பார்த்த மகாலட்சுமி தேவியால் பொறுக்க முடியவில்லை. ஏனென்றால் லக்ஷ்மி வாசம் செய்யும் மகாவிஷ்ணுவின் மார்பில் பிருகுமுனிவர் உதைத்ததை எப்படி அவளால் பொறுத்து கொள்ள முடியும்? அது தனக்கு மிகப்பெரிய அவமானம் என்று கூறி மகாவிஷ்ணுவிடம் மிகவும் கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டு பூலோகத்தில் உள்ள இவ்விடத்திற்கு, அதாவது கர்வீர் கஷேத்திரம், இப்பொழுது கோலாப்பூர், அந்த இடத்திற்கு அவள் தவம் செய்யலானாள். அவள் இந்த தலத்திலேயே நித்திய வாசம் செய்து அவ்வூர் மக்களை ரட்சிக்க ஆரம்பித்தாள். இப்பொழுது நாம் கோலாப்பூர் கஷேத்திரத்தை பற்றி பார்க்கலாம். கோலாப்பூர் மகாராஷ்டிராவில் உள்ளது. மகாராஷ்டிரா மக்களுக்கு முதன்மையான தெய்வம் மகாலட்சுமி தாயார் தான். அவள் இங்கு அம்பாபாயாக வழிபடப்படுகிறாள். நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் அந்த ஸ்லோகத்தில் ஒரு லைன் பார்க்கலாம். நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு வரும். இந்த ஸ்லோகம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனால்
மகாலட்சுமி மேலே எழுதப்பட்ட ஸ்லோகம். இந்திரன் வந்து தன்னோட செல்வத்தையும் அவனோட பவர்லாம் இழந்த பிறகு மகாலட்சுமி தாயாரை வேண்டி எழுதின ஸ்லோகம். அவள் வீற்றிருக்கும் அந்த கோவிலின் பெயர் ஸ்ரீ கர்வீர் நிவாசினி அம்பாபாய் மகாலட்சுமி தேவஸ்தான். இப்பொழுது நாம் இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டே இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு ஸ்ரீ அம்பாபாயோட மகிமைகள் பற்றியும் பார்க்கலாம். இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய ஆட்சியாளர் கரந்தேவரால் கட்டப்பட்டது. பிறகு பல்வேறு மன்னர்களால் இது விரிவாக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை வந்து மிகவும் தனித்துவம் வாய்ந்தது, ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஹேமத்பந்தி ஆர்கிடெக்சர்னு சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைப்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி ஈவினிங் வியூவும் இதில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து அனுபவிக்கலாம். இப்பொழுது நாம் ஸ்ரீ அம்பாபாய் இந்த கோவிலில் நமக்கு எப்படி காட்சி கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ அம்பாபாயோட விக்கிரகம், அதாவது சிலை வந்து சுமார் 3 அடி உயரமும் 40 கிலோ எடையும் ஆகும். ஒரே கருங்கல்லால் செதுக்கப்பட்டது. இது ஒரு ஸ்பெஷல் ஜெம்ஸ்டோன்னு சொல்லப்படுகிறது. இங்கு அம்பாபாய் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அவளுடைய கிரீடத்தில் சேஷநாகத்தின் உருவமும் சிவலிங்கமும் காணலாம். கிரீடம் ரத்னகற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தாயார் வந்து 4 கரங்களில் வந்து இதெல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறாள். வலது கரத்தில் மாத்துலிங்க அப்படிங்கிற ஒரு சிட்ரஸ் பழம், நார்த்தம்பழம்னு சொல்லப்படுறது, அப்புறம் கதாயுதம். இடதுபுறத்தில் கேடயமும் அமுத கலசம், அதை வந்து பானபாத்திரான்னு சொல்லப்படுறது. அவளுக்கு பின்புறத்தில் அவளது வாகனமான சிங்கம் பதிக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக மகாலட்சுமி தாயார் வந்து ஒரு சாந்த ஸ்வரூபியாக நமக்கு காட்சி கொடுப்பாள். அவள் இந்த இடத்தில் பக்தர்களுக்காக தீமையை அழிக்கும் சக்தி வடிவமாக, அதாவது ஆதிசக்தியோட ஒரு ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறாள், துர்காதேவி போல. இந்த ஸ்தலம் ஒரு சக்தி பீடமாக கருதப்படுகிறது. இவளுடைய கர்ப்ப கிரகத்திற்கு மேலாக சிவனுடைய சன்னதி உள்ளது என்று சொல்லப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு நாள் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலில் ஒரு முக்கியமான உற்சவம் நடக்கிறது. அது பேர் கிரணோத்சவம். அது ஜனவரி 31 பிப்ரவரி 2 வரை, அது மாதிரி நவம்பர் 9 முதல் நவம்பர் 11 வரை. அந்த நாட்களில் சாயங்கால வேளையில், அதாவது சூரியன் மறையும் போது அந்த கதிர்கள் வந்து மகாலட்சுமி தாயாரின் மேல் விழுகிறது. தாயார் வீற்றிருக்கும் ஸ்தலத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் குன்றின் மேல் ஜோதிபா கோவில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் மும்மூர்த்திகளின் ஸ்வரூபமான ஸ்ரீ ஜோதிபா அம்பாபாய்க்கு பாதுகாவலராகவும் சகோதரராகவும் வீற்றிருந்து பக்தர்களையும் காத்து ரட்சிக்கிறார். ஸ்ரீ ஜோதிபா அந்த ஊர் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு வந்த ரத்னாசுரன், ரக்தபோஜன் ஆகிய அசுரர்களை வதம் செய்து கோலாப்பூர் மகாலட்சுமிக்கு உதவினார். ஜோதிபா கோவில் எப்படி இருக்குங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக குலால் பொடி தூவி பிங்க் கலரில் அந்த கோவில் இருக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி நித்திய வாசம் செய்யும் இந்த தலத்திற்கு கோலாப்பூர் என்ற பெயர் எப்படி வந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ஊரில் கோலாசுரன்ற ஒரு அசுரன் வந்து இருந்தான். அந்த ஊர் மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தி கொண்டு வந்திருந்தான். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், அதாவது அம்பாபாய், அவனுடன் போரிட்டு அவனை வதம் செய்து அவ்வூர் மக்களை காப்பாற்றினார். கோலாசுரன் தன்னுடைய மரண தருவாயில் மகாலட்சுமியிடம் வேண்டிக் கொண்டான், தன்னுடைய பெயரே அந்த ஊருக்கு வைக்கும்படி. இப்படி தான் அந்த இடத்திற்கு கோலாப்பூர் என்ற பெயர் வந்தது. அதற்கு முன்னாடி அது வந்து கர்வீர் அப்படிங்கிற பெயரில் இருந்தது அந்த ஊர். இப்படி அவள் லோக மாதாவாக இருந்துட்டு ஊர் மக்களை ரட்சித்து கொண்டு இருந்ததால் அவளை எல்லோரும் அம்பாபாய் என்றே அழைக்க ஆரம்பித்தனர். மராத்தியில் அம்பா என்றால் அம்மா, பாய் என்றால் மரியாதையுடன் கூப்பிடுவது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விசேஷமான நாளில் இப்பூலோகத்தில் நித்திய வாசம் செய்யும் சகல செல்வங்களும் மற்றும் சக்தியை அருளும் மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தித்து அவள் அருளை பெறுவோமாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.